நம்ம நல்லது பண்ணோம்னா நமக்கு கடவுள் வேற ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாருன்றத உணர்த்துற கதை தான் இது. கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ரவி ஒரு சாதாரண அலுவலக ஊழியர். காலை 9 மணி முதல் இரவு 6 மணி வரை கணினிக்கு பின்னால் அமர்ந்து கணக்குகளை பரிசோதிக்கிறவர். அவர் வேலைதான் அவர் குடும்பத்திற்கே உயிர் நாடி. அந்த நாளும் வழக்கம் போல் அலுவலகம் செல்ல காலையில் பஸ்ஸுக்காக வழியில் நின்றார். பஸ் நேரத்துக்கு வராததால் அருகே உள்ள ஒரு டீ கடைக்கு சென்று ஒரு டீயை சிப் சிப் என்று குடித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் எதிரில் ஒரு கார் வேகமாக வந்து விபரீதமாக ஓடி ஒரு சிறிய பள்ளத்திலே தடுமாறி சென்று கொண்டிருந்தது. அதிலிருந்த ஒரு இளம் பெண் பயந்து கொண்டு பிரேக் வேலை செய்யவில்லை என்று அலறிக் கொண்டிருந்தார். ரவி எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் வேகமாக பின்னாடி ஓடிப்போய் கார் நிற்கும் ஒரு வழியை பார்த்தார். அருகே ஒரு தடுப்பு சுவர் இருந்தது. அவர் காருக்கு பின்னால் ஓடி ஸ்டேரிங்கை வலப்புறம் திருப்பு, ரைட் ரைட் என்று கத்தி கொண்டிருந்தார். அந்த பெண் ரவியின் வார்த்தைகளை கேட்டு கடைசி நொடியில் காரை வலப்புறம் திருப்பினார். கார் தடுப்பு சுவரில் மோதியது. பெரிய விபத்து எதுவும் நடக்காமல் அந்த பெண் உயிருடன் தப்பிவிட்டார். சுற்றியிருந்த மக்கள் அனைவரும் ஓடி வந்து பார்த்தனர். வாவ், நீங்க அவங்க உயிரையே காப்பாத்திட்டீங்க என்று பாராட்டினர் ரவியை. ஆனால் ரவி உதவி செய்ததால் அவர் பஸ்ஸை மிஸ் செய்து விட்டார். அலுவலகத்துக்கான பஸ்ஸை சரியான நேரத்திற்கு பிடிக்காததால் அவசரமாக ஓடினார். ஆனாலும் பயனில்லை. அவர் அலுவலகத்தை அடைந்து மேலாளர் முகத்தை பார்த்தபொழுது அவர் முகம் சுணுங்கி, இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் இருக்கு, நீ வராததால் நம்ம ஆர்டரே கேன்சல் ஆயிடுச்சு. இவர் பெரிய கலெக்டர், இந்த மாதிரி லேட்டாக தான் ஆஃபீஸ்க்கு வந்தா என்ன அர்த்தம் என்று கத்தி வேலையை விட்டு அனுப்பிவிட்டார். அவர் நினைத்தார், வேலை போனாலும் பரவாயில்லை, வேறு வேலை தேடிக்கொள்ளலாம், ஒரு உயிரை காப்பாற்றிய சந்தோஷம் இருக்கே என்று எண்ணி வெளியேறினார். ஆனால் என் குடும்பத்தின் நிலை என்ன ஆவது? மறுபடியும் வேலை தேட ஆரம்பித்தார். ஆனால் கிடைக்கவில்லை. ஒரு வாரமாக ஒரு வேளை சாப்பாடு தான் அவர்கள் வீட்டில். அந்த காரில் உயிர் பிழைத்த பெண் அவர் வீட்டை எங்கு உள்ளது என்பதை தேடி பிடித்து ஒரு வாரம் கழித்து அவரை நேரில் வந்து பார்த்தாள். நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள், அதற்கு நான் நன்றி சொல்ல வர வேண்டும். என் நிறுவனத்தில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறது, நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து சேருங்கள் என்று அவர் வேலை போய்விட்டதை அறிந்து கொண்டு பக்குவமாக கேட்டாள். ரவி ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தாள். வாழ்க்கை ஒரு வாயில் மூடினால் மற்றொரு வாயிலை திறக்கும் என்பதை உணர்ந்தார் அவர். வேலை இழந்தாலும் மனிதாபிமானத்தை காப்பாற்றினார் அல்லவா ரவி. அதனால் வாழ்க்கை அவரை கைவிடவில்லை. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா?